இங்கே ஒரு சின்ன பையனோட துணிச்சலை பார்த்து அந்த நாட்டோட ராஜா அவனை தன்னோட பையனாக தத்தெடுத்துக்கிறாரு. அவன் வளர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவனை அந்த நாட்டுக்கு இளவரசனாகவும் அறிவிச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க நாட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு நாட்டு மேலே படையெடுக்கணும்னு சொல்லி ராஜாவுடைய தம்பி உத்தரவிடுறாரு. அதை கேட்டு ஹீரோவும் அவனுடைய அண்ணனுங்க 3 பேரும் சேர்ந்து அந்த நாட்டு மேலே படையெடுத்து போகிறாங்க. அங்கே போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு விசித்திரமான கத்தி ஒன்று கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு அங்கே சண்டை போட்டு அந்த போரில் ஜெயிச்சிட்றாங்க. போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த நாட்டோட இளவரசியான ஹீரோயினை ஹீரோவுடைய அண்ணன் திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோ கிட்ட அந்த கத்தி இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறான். அந்த அன்னைக்கு ஹீரோவுடைய அப்பா ஹீரோவோட அண்ணனை பயங்கரமாக திட்டுறாரு. அவர் மேலே ரொம்ப கோவப்படுறாரு. எப்படி ஒரு அப்பாவி ஜனங்க மேலே உங்களால் படையெடுக்க முடிஞ்சது, நீ எல்லாம் ராஜாவாக இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி சத்தம் போட்டுறாரு. உடனே உங்கள் மனசு சம்மதம் ஆகாத அளவுக்கு நான் நடந்துக்கிட்டது என்னுடைய தப்பு தான், உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் நாட்டை விட்டு வெளியேற போகிறாரு. உடனே அங்கே போர்னால ஜெயிச்சதுக்காக அவங்க கொண்டாட்டத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அண்ணன் நாட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி ஹீரோவை கூப்பிட்டு அந்த கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட போய் இந்த பரிசு கொடுன்னு சொல்லி வஸ்திரத்தை ஒன்று கொடுக்க, ஹீரோவும் அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அவனோட அப்பா கிட்ட கொடுக்குறான். அதை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதுலேருந்து புகை மாதிரி வந்து அவர் இறந்து போயிடுறாரு. உடனே அந்த கொலைப்பழி ஹீரோ மேலே விழுந்துருது. அங்கேருந்து ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு போய் வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருக்கிற கத்தியை எடுக்க ட்ரை பண்ணுறா. அந்த இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையில் ஹீரோ தெரியாதனமாக அந்த கத்திக்கு பின்னாடி இருக்கிற பட்டனை பிடிச்சி அமுக்கிடுறான். உடனே ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுது.